நீ அக்காவுக்கு செஞ்ச கொடுமைக்கு இன்னும் நீ நிறைய அனுபவிப்ப. ஒரு நாள் தேனக்கா கால்ல விழுந்த கதறி அழுவ. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும். வாங்க மாமா போலாம். அத்தை, இந்தாங்க அத்தை. கொடுத்தேனு. இந்தாங்க அத்தை. நீ சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் அத்தை. மாத்திரை எல்லாம் கரெக்டா போடுறியா? அதெல்லாம் கரெக்டா போடுறேன் பாட்டி. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ற? என்னடி, நான் எம்எல்ஏவா ஜெயிச்சு செல்லாதுன்னு தேர்தல் ஆணையம் சொன்னதுனால குடும்பத்துல எல்லாம் குதூகலமா இருக்கீங்களா? ஏய், எல்லார்கிட்டையும் சொல்லி வை, இது வரைக்கும் நீங்க பார்த்த தென்னரசு வேற, இனிமே நீங்க பார்க்க போற தென்னரசு வேற. என்ன பதவியில இருந்து இறக்கிட்டா நீங்க ஜெயிச்சதா நினைக்கிறீங்களா? என்ன இந்த அளவுக்கு ஆளாக்குன சக்தியும் வேலுவையும் சும்மா விட மாட்டேன்டி. நீ வேணா பாரு சக்திய நான் என்ன பண்றேன்னு. வாய் மூடு. உன்னால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. நீ எம்எல்ஏவா இருந்ததால தானே அந்த பதவியை வச்சுட்டு ரொம்ப ஆடிட்டு இருந்த. அதான் உன் எம்எல்ஏ பதவியை பறி போயிடுச்சுல்ல. இனிமே உனக்கு யாரும் பயப்படவும் மாட்டாங்க, உன்னை மதிக்கவும் மாட்டாங்க. நீ எல்லாம் ஒரு வெத்து வேட்டு. முன்னாடி மாதிரி நினைச்சுக்கிட்டு எங்களோட மோதுனேன்னு வச்சுக்கோ, ஏன் சேதாரம் உனக்கு தான். பார்த்து நடந்துக்கோ. என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? உன் வயித்துல குழந்தை இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. ஓவரா பேசுனா அதை அழிச்சிருவேன், ஜாக்கிரதை. போன வை. அண்ணே, யார் போன்ல? தென்னரசு தான். போனை என்கிட்ட கொடுங்க. என்ன தென்னரசு, உன் பதவி பறி போயிடுச்சுன்னு அண்ணிய மிரட்டிக்கிட்டு இருக்கியா? உன் பதவியை காலி பண்ணது நானும் சக்தியும் தான். உன் வீரத்தை எங்க கிட்ட காட்டு, அன்னிக்கிட்ட காட்டாத. ஏ வேலை, என் பல வருஷ கனவை ஒரே நாள்ல ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. நீங்க இப்படி பண்ணதுக்கு கூடிய சீக்கிரம் அனுபவிப்பீங்க. உனக்கு பின்னாடி சக்தி இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் ஆடுற. உன் வாழ்க்கையில இனிமே சக்தியே இல்லைன்னு நினைச்சுக்க. அவ சாவு என் கையில தான். டேய், சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அப்படி ஒரு எண்ணம் உன் மனசுல இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. சக்தி அழிக்கிற எண்ணத்தோட அவகிட்ட வந்தாலே உன்னை எரிச்சு சாம்பல் ஆக்கிருவேன். நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன்டா. இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. உன் பொண்டாட்டிய கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். என்ன வேலு தம்பி, அந்த ஆள் இப்படி எல்லாம் பேசுறான்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டேய், தென்னரசு ஒரு சைக்கோ. சக்திய பாதுகாப்பா பாத்துக்கோப்பா. அவன் கோவத்துல ஏதாவது செஞ்சிட போறான். வேலு, ஆமா வேலு, சக்தியை பத்திரமா இருக்க சொல்லுப்பா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கும்போது தென்னரசால சக்தியை எதுவும் பண்ண முடியாது. அனி,
அண்ணா யார் ஆபீஸ் அடிச்சு நொறுக்கிருக்காங்க? ஆமாண்ணே, இது யார் பத்த வேலைன்னு தெரியலண்ணே. சார் சார் இப்படி உடைச்சு போட்டுருக்காங்களேடா. டேய் சும்மா விட கூடாதா? கண்டிப்பாண்ணே. என்ன யாரு யாரு உங்க மட்டும் அடிச்சது? யார் ஆபீஸ் அடிச்சு நொறுக்குனது? சார் யாரோ 50 பேரு கூட்டமா ஆபீஸ்க்குள்ள வந்து உள்ள இருக்க பொருளெல்லாம் அடிச்சு நொறுக்கி ஆபீஸே சூறையாடிட்டு போயிட்டாங்க சார். தடுக்க போன என் மண்டையும் அடிச்சு உடைச்சிட்டு போயிட்டாங்க சார். என்னடா இது? நீங்க கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சீங்கன்னு பொதுமக்கள் எல்லாரும் உங்க மேல கோபமா இருக்காங்க சார். கொஞ்ச நாளைக்கு நீங்க இந்த ஆபீஸ் பக்கம் வராதீங்க சார். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க சார். உங்களை தேடி மறுபடியும் அவங்க ஆபீஸ் வருவாங்க சார். நீங்க போயிருங்க சார். அண்ணே சாரை கூட்டிட்டு போயிருங்க அண்ணே, இல்லன்னா பெரிய பிரச்சனையாயிருண்ணே. அண்ணே எல்லா கட்சிக்காரங்களும் உங்களுக்கு எதிராக ஒண்ணு சேர்ந்துட்டாங்கண்ணே. பொதுமக்களை அவனுக்கு தான் தூண்டி விட்டு நம்ம ஆபீஸ் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க. இனி உங்களையே அடிக்க பிளான் பண்ணுவானுங்கண்ணே. நீங்க பதவி இல்லாததால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ண்ணே. டேய் எங்கடா பயந்து ஓட சொல்றீங்க? அண்ணே பிரச்சனை முடிகிற வரைக்கும் நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. ஆமா வாங்க போயிடலாம். நீங்க உடனே இங்க இருந்து போயிருங்க சார். எந்த நேரத்துல அவங்க திரும்பி வந்துருவாங்க சார். ஹாஸ்பிட்டல் போயிட்டு தலையில ரத்தம் வருதுண்ணே, உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. என்னன்னு பாருங்க போங்க. நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க இங்க இருந்து கிளம்புங்க சார். என்ன வண்டி மக்கர் பண்ணுது? நம்ம முன்னாள் எம்எல்ஏ தென்னரசு